நம்ம வாய்க்குள்ள வாய் அவங்க எச்சு போகும்போது அதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம், அவங்க வாயில் எப்பவுமே அந்த ரேபிஸோட அந்த எச்சில் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது கடிக்கும்போது நம்ம அந்த பல்லோட இடுக்கில் இருந்து அந்த எச்சிலும் சேர்ந்து உள்ளே போகும்போது அது நமக்கு சீக்கிரமாக ரேபிஸ் ரத்தத்தோட கலந்து ரேபிஸ் பரவிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒரு காயங்கள், வெட்டு காயங்களோ இருக்கும்போது அது மேலே அந்த நாய் நக்கி விடும்போது நேரடியாக அதோட ரத்தத்தில் அதை ரேபிஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக, அதாவது நான் சொல்கிற மாதிரி நாய்களை நீங்கள் தொடுங்க, கொஞ்சிங்க, என்ன வேணால் செய்யுங்க. வாய்க்கு வாய் முத்தம் கொடுக்காதீங்க, கன்னத்தில் லேசாக தடவிக்குங்க, காதுக்கு முத்தம் கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சோப்பு போட்டு கழுவிடுங்க. எப்பவுமே குழந்தைகளுக்கு இதை மட்டும் அவசியம் சொல்லி கொடுங்க. அப்போ வந்து கண்டிப்பாக அந்த ரேபிஸ் பரவாது. பாதுகாப்பாக இருக்கணும், அதான் நல்ல விதமாக இருக்கும். அவங்களுக்கான விஷயம் மட்டும் நம்ம நல்லது செய்கிறது இல்லாமல் நமக்கான நல்லதும் நம்ம செஞ்சுக்கணும். அது நிச்சயமாக நன்மை பயக்கும். இந்த மாதிரி நிறைய நாய்களுக்கு நான் சாப்பாடு போடுறது, வைத்தியம் பண்ணுறது, இவங்களுக்கு பாதுகாப்பான நிலையை உருவாக்குறது, இதெல்லாமே நான் செய்கிறேன். என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். நிச்சயமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நாய்கள்கிட்ட இருந்து அவங்களுக்குமே ஒரு பாசமான நிலை வரும். அவங்க மூலிமா நமக்கு பரவுற தொற்று நோய் பரவாது. இந்த மாதிரி நிறைய சேவைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால நிறைய தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு, வைத்தியம், இந்த மாதிரி வந்து போக்குவரத்து, எல்லா விஷயம் கருத்தடை பண்ணுறது எல்லாமே இருக்குது. அந்த தேவைகளுக்காக உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யுங்க. அதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். உங்கள் மூலிமா அவங்களுக்கு நல்லது நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நன்றி, வணக்கம். பாஸ்கர். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.